உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்து நல்லா சிம்லேயே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காரத்துக்கேற்ப வரமிளகாய், 3 பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி லைட்டாக சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்து, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சா சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்